பகுதி 4. நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த 6 உத்திகள். முதல் அபிப்பிராயத்தை ஏற்படுத்த உங்களுக்கு ஒருபோதும் இரண்டாவது வாய்ப்பு கிட்டாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இதை நீங்கள் உங்கள் பாட்டியிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அடுத்தவர்கள் பொதுவாக உங்களை பார்த்த 4 நிமிடங்களுக்குள் உங்களைப் பற்றிய தங்களது 90% கருத்தை உருவாக்கிவிடுகின்றனர் என்பதை எடுத்துக் கூற உங்கள் பாட்டிக்கு அதிநவீன கணினி தேவைப்பட்டு இருக்காது. உங்களுடைய வயது, வருமானம், கல்வி, ஆளுமை, தோழமைத்திறன் மற்றும் நம்பகத்தன்மை உட்பட உங்களைப் பற்றி சுமார் 25 விஷயங்களை அவர்கள் அந்த 4 நிமிடங்களுக்குள் எடை போட்டு பார்த்து இருப்பார்கள். உங்களை நம்பி எவ்வளவு கடன் கொடுக்கலாம் என்று கூட அவர்கள் முடிவு செய்திருக்கக்கூடும். அதிர்ஷ்டவசமாக 4 அம்சங்களில் உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்கிறது. கைகுலுக்கல், புன்னகை, உடை மற்றும் சொந்த எல்லைகளை அமைத்துக் கொள்ளுதல் ஆகியவை அவை. உத்தி 1. உள்ளங்கைகளின் சக்தி. மிகவும் வலுவான ஆனால் பரவலாக அதிகமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படாத உடல்மொழி சமிக்கை உங்களது உள்ளங்கையின் உபயோகத்தில் இருக்கிறது. சரியாக உபயோகப்படுத்தப்படும் பட்சத்தில் உள்ளங்கையின் சக்தி ஒருவருக்கு குறிப்பிடத்தக்க அளவு அதிகாரத்தை வழங்க வல்லது. உள்ளங்கையை வைத்திருப்பதில் 3 முறைகள் உள்ளன. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கும் நிலை, கீழ் நோக்கி இருக்கும் நிலை மற்றும் உள்ளங்கை கீழ் நோக்கியும் சுட்டு விரலை தவிர மற்ற விரல்கள் மடக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலை ஆகியவையே அந்த 3 முறைகளாகும். இவை ஒவ்வொன்றின் சக்தியில் உள்ள வேறுபாடுகளை ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கலாம். நீங்கள் ஒரு அறையில் இருக்கும்போது ஒருவரை அறையின் வேறொரு பக்கம் போகுமாறு கூறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அதே குரல், முகபாவம், வார்த்தைகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதாகவும் உங்கள் உள்ளங்கையின் நிலையை மட்டும் மாற்றுவதாக வைத்துக் கொள்வோம். கை மேலே பார்த்தபடி, 2வது படம் கை கீழே பார்த்தபடி, 3வது படம் ஆள்காட்டி விரல் மட்டும் நீட்டிக்கிட்டு மற்ற கையெல்லாம் மடக்கி கீழே பார்த்தபடி. உள்ளங்கை மேலாக இருக்கும் நிலை, இது அச்சுறுத்தாத பாவனை. வேறு இடத்திற்கு நகர்ந்து செல்லுமாறு கூறப்படும் வேண்டுகோளை தன்னை அச்சுறுத்தும் ஒன்றாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குகை மனிதன் தன் கைகளில் ஆயுதம் ஏதும் இல்லை என்று கையை விரித்து காட்டிய காலத்தில் இருந்தே இது நடைமுறையில் இருந்து வருகிறது. உங்கள் உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கும் போது நீங்கள் உடனடியாக உங்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். வேறு இடத்திற்கு செல்லுமாறு நீங்கள் கேட்டுக்கொண்ட நபர் தனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக உணர்வார். அவரிடம் எதிர்ப்புணர்ச்சியும் தோன்றக்கூடும். குறிப்பாக நீங்கள் அவ்வளவு அதிகார தோரணையுடன் நடந்து கொள்ள தேவையில்லை என்று அவர் நினைக்கும் போது. நீங்கள் உங்களது வியாபார திட்டத்தை பற்றி ஒரு நபரிடம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கும் நிலையை தொடர்ந்து பயன்படுத்துவீர்களேயானால் அவர் உங்கள் திட்டத்தை நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உள்ளங்கை கீழ் நோக்கியும் சுட்டு விரலை தவிர மற்ற விரல்கள் மடக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலை. படம் 3. அடுத்தவரை கீழ்ப்படிதலுக்கு உள்ளாக்குவதற்கான சமிக்கையாகும். பேசிக் கொண்டிருப்பவர் பயன்படுத்தக்கூடிய மிகவும் எரிச்சலூட்டக்கூடிய பாவனை இதுதான். இந்த பாவனையும் உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கும் நிலையும் பயன்படுத்தும் போது கேட்பவர்கள் பேசிக் கொண்டிருப்பவர் மூர்க்கமானவர், ஆக்கிரமிப்பாளர் என்று கருதுகின்றனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அப்போது அவர் பேசுவதை அவர் உள்வாங்கிக் கொள்வதும் இல்லை. நீங்கள் விரலால் சுட்டிக்காட்டி பேசும் பழக்கமுடையவராக இருந்தால் அதை மாற்றிக்கொண்டு அதற்கு பதிலாக உள்ளங்கை மேலாகவும் கீழாகவும் இருக்கும் நிலைகளை மாற்றி மாற்றி உபயோகத் துவங்குங்கள். அது ஆசுவாசமான சூழலை தோற்றுவிப்பதோடு நீங்கள் கூறுவதை கேட்டுக் கொண்டிருப்பவரிடம் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவும் செய்யும். உத்தி 2. கைகுலுக்கல். கைகுலுக்கும் பழக்கத்தின் ஆதி வடிவம் குகை மனிதன் காலத்திலிருந்தே தோன்றிய ஒன்று. தங்கள் கையில் ஆயுதங்கள் ஏதும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கவில்லை என்று தெரிவிப்பதற்காக இப்படி செய்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கைகுலுக்குதலின்
கை குலுக்குதலில் வந்து நின்றது. உள்ளங்கைகளை உயரே தூக்குவது, உள்ளங்கைகளை நெஞ்சருகே வைத்துக் கொள்வது போன்ற திரிபுகள் காலப்போக்கில் தோன்றின. ஆசியாவை தவிர மற்ற பகுதிகளில் நவீன காலத்தில் இது இருவர் சந்திக்கும் போதும் பிரியும் போதும் செய்யப்படுகிறது. இந்நிலையில் இரு கைகள் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கும். பொதுவாக 3 முதல் 7 முறை வரை கைகளை குலுக்குவது வழக்கம். உள்ளங்கை மேலாக இருக்கும் நிலை, கீழாக இருக்கும் நிலை ஆகியவற்றை பற்றி நாம் அறிந்து கொண்ட பின்னணியில் நாம் இப்போது கைகுலுக்குதலை ஆராயலாம். நீங்கள் ஒரு புதிய நபரை சந்திக்கும் போது கைகளை குலுக்குவதாக வைத்துக் கொள்வோம். அப்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 விதமான மனப்போக்குகளில் ஏதேனும் ஒன்று ஆழ்மன ரீதியாக பரிமாறிக் கொள்ளப்படுகிறது. ஆதிக்கம். இந்த நபர் என் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார். நான் கவனமாக இருப்பது நல்லது. அடிபணிதல். இந்த நபர் மீது என்னால் ஆதிக்கம் செலுத்த முடியும். எனக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்து கொடுப்பார். சமத்துவம். இந்த நபருடன் நான் சுமூகமாக உணர்கிறேன். இந்த மனப்போக்குகள் நம்மை அறியாமலேயே வெளிப்படுத்தப்படுகின்றன. கை குலுக்கும் போது உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கும்படி. படம் 4 கருப்பு சட்டை அணிந்திருப்பவர். திருப்பி வைத்துக் கொள்வதன் மூலம் ஆதிக்க மனப்பான்மை வெளிப்படுத்தப்படுகிறது. உள்ளங்கை முழுவதுமாக கீழ் நோக்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்கள் கை மேலான நிலையில் இருந்தால் நீங்கள் இந்த சந்திப்பில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறீர்கள் என்பது அதை தெரிவிக்கும். தோழமையை ஏற்படுத்திக் கொள்ள இது உதவாது. இது பெரும்பாலும் ஆண்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது கை குலுக்கும் போது யார் கை மேல இருக்கோ அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க, யார் கை கீழே இருக்கோ அவங்க அடிபணிகிறாங்க. ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது, வெர்டிகலா இருக்கும்போது சமத்துவம். இதுதான் படம் 4, படம் 5. ஆதிக்க கை குலுக்களுக்கு நேர் எதிரானது உங்கள் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கும் நிலையும். படம் 5 கருப்பு சட்டை அணிந்திருப்பவர். கைகளை வைத்திருப்பது. நீங்கள் அடுத்தவருக்கு அதிகாரத்தை கொடுக்க விரும்பும் போதோ அல்லது சூழ்நிலை தன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவரை உணரச் செய்ய விரும்பும் போதோ அது குறிப்பாக நல்ல பலனளிக்கும். சரி, படம் 5 கீழே இருக்கிறது. படம் 6 தான் சமத்துவம், ஈக்குவலா வெர்டிகலா இருக்குது. கை குலுக்கும் மூலம் தோழமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமானால் 2 விதிகளை கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, உள்ளங்கைகள் நேராக இருக்க வேண்டும். படம் 6 இருக்காங்க. இரண்டாவது, உங்கள் கைகள் பெறும் அதே அழுத்தத்தையே நீங்கள் பதிலுக்கு தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் கைகள் பெறும் அதே அழுத்தத்தையே நீங்கள் பதிலுக்கு தெரிவிக்க வேண்டும். நீங்கள் 10 நபர்களிடம் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டால் ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ப நீங்கள் பலமுறை உங்கள் அழுத்தத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். தவிர்க்கப்பட வேண்டிய கைகுலுக்கல். புதிய நபர்களை சந்திக்கும் போது 2 கைகளையும் பிடித்து குலுக்குவதை தவிர்க்க வேண்டும். வரவேற்பு. நம்பிக்கை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக நீங்கள் நினைத்தாலும் அதை பெறுபவரிடம் அதற்கு நேரெதிரான உணர்ச்சியே ஏற்படும். நீங்கள் நம்பத்தகாதவர், உள்நோக்கம் கொண்டவர், உண்மையற்றவர் என்றே அவர்கள் எண்ணுவர். எப்போதும் ஒரு கையால் குலுக்குவதையே பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உத்தி 3. பொருட்களை இடது கையில் வைத்திருத்தல். இடது கையில் பொருட்களை வைத்திருந்தால் வலது கை சுதந்திரமாக இருக்கும் என்பது வெளிப்படை என்றாலும் பலர் இதில் கவனம் செலுத்துவதில்லை. உங்களுடைய ஃபைல்கள், பிரீஃப் கேஸு, பர்ஸு, பேப்பர்கள், பானங்கள் போன்றவற்றை இடது கையில் பிடித்திருப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். நம்மில் பெரும்பாலானவர்கள் கை குலுக்குவதற்கு வலது கையையே உபயோகிக்கிறோம். உதாரணமாக, நீங்கள் இன்னொரு நபரிடம் அறிமுகப்படுத்தும் போது உங்கள் வலது கையில் ஒரு குளிர்பானம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். நீங்கள் உடனே அதை இடது கைக்கு மாற்றிவிட்டு வலது கையால் கை குலுக்க துவங்குவீர்கள், இல்லையா? உங்கள் கையில் இருக்கும் குளிர்பானம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் காலணிகள் மீது சிந்தாதபடி நீங்கள் அதை வெற்றிகரமாக உங்கள் இடது கைக்கு மாற்றினாலும் நீங்கள் கை குலுக்கும் போது உங்கள் கையில் ஈரம் இருக்கும் என்பதால் உங்களுடன் கைகுலுக்கும் நபரின் மனதில் உங்களை பற்றிய ஒரு மோசமான முதல் அபிப்பிராயத்தையே நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். கையில் பேப்பர்கள், ஃபைல்கள் போன்றவை ஏதேனும் இருந்தால் அவை கீழே விழுந்து உங்களுக்கு ஒரு அசௌகரியமான நிலையை தோற்றுவிக்க வாய்ப்பு உள்ளது. உத்தி 4. புன்னகையின் சக்தி, பவர் ஆஃப் ஸ்மைல்.
தோழமை உணர்வை ஏற்படுத்துவதற்காக தோன்றியதுதான் புன்னகை. தாங்கள் ஆபத்து விளைவிக்கப் போவதில்லை என்பதை தெரிவிக்க சில குரங்குகளும் சிம்பான்சிகளும் இதை பயன்படுத்துகின்றன. எவ்வளவு அடிக்கடி இதை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிறர் உங்களுடன் நெருங்கி வருவார்கள். உங்களுடைய கண்கள் அதிகமாக நேருக்கு நேர் சந்திப்பார்கள் என்று ஆய்வுகள் உணர்த்துகின்றன. அதோடு அவர்கள் உங்களுடன் அதிக நேரம் செலவிடவும் விரும்புவார்கள். நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கப் போவதில்லை என்பதை உங்கள் புன்னகை எடுத்துரைப்பதால் அது உங்களுடைய தொழில்முறை வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லது. உத்தி 5, சரியான இடைவெளி கொடுத்து நிற்பது. நாம் பொதுவாக நம்மை சுற்றி கண்களுக்கு புலப்படாத ஒரு சுற்றுச்சுவரை நிர்மாணித்துக் கொள்கிறோம். அதன் நீள, அகலம், உயரங்கள் ஒருவருடைய கலாச்சார பின்னணியையும் மக்கள் தொகையையும் பொறுத்து அமைகின்றது. உதாரணமாக, ஆங்கிலம் பேசப்படும் நகரங்களில் வசித்து வருகின்ற நடுத்தர வர்க்க மக்களுக்கு 1.5 அடி இடைவெளி தேவைப்படுகிறது. அதனால்தான் சமூக நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மக்கள் சுமார் 3 அடி தூரம் தள்ளி நின்று பேசுகின்றனர். பெரும்பாலான மத்திய தரைக்கடல் நாடுகளிலும் தென் அமெரிக்க நாடுகளிலும் இந்த இடைவெளி 1 அடி இருந்தால் போதுமானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால்தான் மேற்கத்திய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தென் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒருவருடன் பேசும்போது அசௌகரியமாக உணர்கிறார். நீங்கள் வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அவரை நோக்கி நகர்கையில் அவர் பின்னோக்கி நகர்ந்து சென்றால் அவருக்கு அப்படிப்பட்ட இடைவெளி தேவைப்படுகிறது என்பதை அது உணர்த்துவதால் அதற்கு மேல் அவரை நோக்கி முன்னால் செல்லாமல் இருந்து விடுங்கள். உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் சூழ்நிலைகளில் அவர்கள் செய்வதை அப்படியே பிரதிபலிப்பது சிறந்த பலனை கொடுக்கும். உத்தி 6, ஆள்பாதி ஆடைப்பாதி. உடைகள் உங்களுடைய உடலில் 90% எடுத்துக்கொள்வதால் அவை உங்களுடைய நம்பகத்தன்மை, நிபுணத்துவம், ஆளுமை, சமூக வெற்றி, தொழில்முறை அந்தஸ்து போன்றவற்றை மக்களுக்கு வெளிப்படுத்துவதில் சக்திமிக்க காரணிகளாக விளங்குகின்றன. பொருத்தமாக உடை அணிவது பற்றி இங்கு பார்க்கலாம். பொதுவாக பெண்களுக்கு விதவிதமான உடை அணியக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அவர்கள் பொருத்தமற்ற உடைகளை அணிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. தொழில்முறை ரீதியாக பொருத்தமான உடை அணிவதிலுள்ள ரகசியம் எது? நீங்கள் சந்திக்கவிருக்கும் நபர் நீங்கள் எப்படி உடை அணிந்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்ற கேள்விக்கான விடையில் அது அடங்கியுள்ளது. நம்பத்தகுந்த, எளிதில் அணுகக்கூடிய, அறிவார்ந்த, வெற்றிகரமான ஆளுமை மிகுந்த ஒருவராக தோற்றமளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் சந்திக்கவிருக்கும் நபரின் கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி உடை அணிந்திருக்க வேண்டும்? எந்த கோட்டு, சட்டை, காலணி, எந்த கோட்டு, சட்டை, காலணி, கைக்கடிகாரம், சேலை, ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரத்தை நீங்கள் அணிந்திருக்க வேண்டும்? உங்களுடைய கண்ணோட்டத்தில் அல்ல, மாறாக அவர்களுடைய கண்ணோட்டத்தில். நீங்கள் சந்திக்கவிருக்கும் நபரின் அபிப்பிராயம் மிக மிக முக்கியம் என்பதால் அவருக்காக உடை அணியுங்கள். இது இடத்திற்கு இடம் வேறுபடும் என்றாலும் உங்கள் பிராந்தியத்தில் வெற்றிகரமாக விளங்கும் மனிதர்கள் பொதுவாக எப்படி உடை அணிவார்கள் என்பது குறித்து ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்கும். உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப உடை அணியாமல் அடுத்தவருடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப உடை அணியுங்கள்.